நாங்கள் வந்து 38வது கேள்வி செய்யணும் என்ன அப்படித்தானே? 37 வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் செய்யணும். 38 செய்யணும். இன்றைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ் ஆகிருக்கும். நாளையிலேருந்து கிளாஸ் செய்யலானே. அவன் நாங்கள் இன்றைக்கு எப்படியாவது பேப்பர் முடிப்போம் இன்றைக்கு. ரைட், 38வது பாருங்க. ரைட், 38க்கு எத்தனாவது விட வரும்? செஞ்சு பார்த்தீங்களா? ரைட், பிசிடின்றது என்ன? பிசிடினா பிசிடின்றது என்ன? ரைட், கணனி குறிமுறைகள் ஒன்று இருக்குது தானே? கணனி குறிமுறைகள் 4 வகையான குறிமுறைகள் இருக்குது. பிசிடின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வேற என்ன கணனி குறிமுறைகள் இருக்குது? என்ன இருக்குது? எஸ்கே இருக்கு. அடுத்தது அடுத்தது என்ன சொல்லுங்க? பிசிடி எஸ்கே. அடுத்தது ஏபிசிடி ஐசின்னு ஒன்று இருக்குது. அடுத்த குறிமுறை என்ன? விளங்குதா நான் பேசுறது? அடுத்த யூனிகோட். ரைட், அப்ப சொல்லுங்க. ரைட், பிசிடி எத்தனை பிட் குறிமுறை? பிசிடி எத்தனை பிட் குறிமுறை? 4. 4 பிட் என்ன? ரைட், எஸ்கே எஸ்கேல எத்தனை பிட்? பேசுங்க, ஞாபகப்படுத்தி கொண்டு போகணும். 7. ரைட், 7 பிட். ஏபிசிடிஎஸ்ல 8. 10 பிட் என்ன? யூனிகோட்ல யூனிகோட் 16. ரைட், 16 பிட் குறிமுறை. ரைட், பிசிடின்னு சொன்னால் ஆகவே நாங்கள் 4 பிட்களில் எழுதணும். பிசிடி பெருமானம் ஒன்று தான் தரப்பட்டிருக்குது. அதை நாங்கள் வந்துட்டு அதனுடைய தசம பெறுமதியாக மாற்றுவோம். எல்லாத்தையுமே அடி 10க்கு மாற்றி பார்ப்போம். தசம பெறுமதியாக மாற்றினால்தான் மிக குறைஞ்ச பெறுமதியை கண்டுபிடிக்க இயலும். ஆகவே பிசிடினா 4 பிட்டாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய தசம பெறுமதி 111 எத்தனை வரும்? 7. 7 என்ன? 1100ன்றது 1100 இது 1, இது 2, இது 4, இது 8 இடப்பெருமானம். 8 4 எத்தனை? 12. 12 எங்களுக்கு வராது ஏன்னா பிசிடிக்கு. பிசிடியில் 0 எத்தனை வரைக்கும் வரலாம்? 0 9 வரையான எண்களுக்கு மட்டும்தான் இதில் பெறுமதி இருக்குது. பிசிடியில் பெறுமதி இருக்குது. பைனரி கோடு டெசிமல்.
டெசிமல் எண்களை பைனரிக்கு மாத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அவை அது பிசிடி பெறுமதி என ஆகவே இங்கே என்ன மிஸ்டேக் ஆகுதா? பிசிடியில் எங்களுக்கு 0லேருந்து 9 வரையான எண்களை மட்டும்தான் பெறுமதி எடுக்கலாம். அதுக்கு மேலே பெறுமதி எடுக்கணுமா எங்களுக்கு பைனரி கோட் டெசிமல்ல? விளங்குதா நான் சொல்றது? சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. நான் இதை பார்ப்போம். 49 அடி 10 சரி. 30 அடி 16ன்றது 30 அடி 16 நாங்கள் அடி 10க்கு எப்படி மாற்றலாம்? இது என்ன 16ன் எத்தனாம் அடுக்கு? 0ஆம் அடுக்கால நாங்கள் 0 என்ன செய்யணும்? பெருக்கணும். என்ன பதினாறின் 1ஆம் அடுக்கால 3 பெருக்கணும். என்ன விட என்ன வரும்? இதுக்கு வந்துட்டு 0, இதுக்கு 16 தர 3 எத்தனை? 16 3 48. அவை 48 0 48 தான். இதை நாங்கள் அடி 10க்கு மாற்றினோம்னா 48. ரைட். இதில் பெறுமதியை பார்த்தோம்னா இதோட பெறுமதி 1 அடி 2 நாங்கள் அடி 10க்கு மாற்றும்போது இதோட பெறுமதி 2, இதனுடைய பெறுமதி 4, அவை 8 16 32 அதெல்லாம் 0 இருக்குது. இதனுடைய பெறுமதி 64. ஆகவே இந்த 1 உள்ள இடப்பெறுமதி எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? கூட்டினோம்னால் அடி 10க்கு மாறும். அவை 64 68 71 வருதுன்னு. அப்ப இதுக்கு 71 வருது. எங்களுக்கு இதுலதான் சிக்கல் ஒன்று வருது. 48 எனக்கு இதுல என்னண்டா பிரிச்சு பார்க்கும்போது 12 வருது. 12 என்ற ஒரு பெறுமதியை எங்களுக்கு என்ன செய்யலாது? பிசிடியில வகைக்குறி பிசிடினால் எந்த இலக்கங்கள் எங்களுக்கு வகை குறிக்கலும்? 0லிருந்து 9 வரையான எண்களைத்தான் வகை குறிக்கலும். ஏன்னா 10 11 12 எங்களுக்கு அதுக்கு பெறுமதி இல்லை. தசம எண்கள் வகை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் பெறுமதி இருக்குது. அதை நாங்கள் விட்டுட்டு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மற்றதுல ஆகும் சிறிதாக இருக்கிறது 48. என்ன அப்போ அதை நாங்கள் இப்படியா எடுத்துக்கொள்வோம். முப்பத்தி 39வது கேள்வியை பாருங்க. மென்பொருள் விருத்தி மாதிரியங்கள்ல பயனர் இடைத்தரவு மிகவும் குறைந்த மாதிரியம் எது? இதுல பயனர்கள் இடைத்தொடர்பு மிகவும் குறைவாக இருக்கும் எந்த மாதிரியத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது? நீர்வீழ்ச்சி மாதிரியமா? நீர்வீழ்ச்சி மாதிரியத்துல தான் பயனர் இடைத்தொடர்பு மிகவும் குறைவு. பயனர்கள் பங்கு பற்றுங்க என்ன செய்யாது? இருக்காது. அதாவது நாங்கள் இப்போ உதாரணமாக முறைமை விருத்தி செய்யறதுக்கு ஒரு நிறுவனத்தில் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க முறைமையை விருத்தி செஞ்சு முழுமையாக தந்ததுக்கு பிறகுதான் பயனருக்கு முறைமையை செய்யணும். பார்க்கவே இப்போ வீடு கட்டுறதாக இருந்தால் வீட்டை கட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் பயனர் போய் பார்ப்பாரு. அப்போ இடையில போய் பயனர் இடைத்தொடர்பு கொள்ள மாட்டார் நீர்வீழ்ச்சி மாதிரியத்தில். அது ஒரு குறைபாடு நீர்வீழ்ச்சி மாதிரியத்தில். இதுல பயனர் இடைத்தொடர்பு ஆகும் கூடிய மாதிரியம் எது இந்த 4? ஊட்டாட்ட மாதிரியம்.
கூட்டாட்ட விருத்தி மாதிரத்திலையும் பயனர் இடைத்தொடர்பு இருக்குது, சுருளி மாதிரத்திலையும் இடைத்தொடர்பு இருக்குது, மூலவகை மாதிரத்திலையும் இருக்குது. இடைத்தொடர்பு கூடினது வந்து மூலவகை மாதிரியம். மூலவகை மாதிரி என்றால் என்னென்றால் ஒரு டெமோ ஒன்று செய்கிறது. டெமோ என்றால் ஒரு முறைமையினுடைய ஒரு ஆரம்ப பதிப்பு உண்டு, ஃபர்ஸ்ட் வேர்ஷன் ஒன்று செய்கிறது. செஞ்சு போட்டு அதை வந்துட்டு பயனர்கள்ட்ட காட்சிப்படுத்துறது. மூல வகை ஒன்று செஞ்சு பயனர்கிட்ட என்ன செஞ்சுறது, காட்சிப்படுத்துறது. காட்சிப்படுத்தி பயனர்கள்ட்ட வந்துட்டு ஃபீட்பேக் எடுக்கிறது. ஃபீட்பேக் எடுத்து அந்த ஃபீட்பேக்கின் அடிப்படையில் மேலதிக வேர்ஷன்ஸ் வந்துட்டு விருத்தி செய்யப்படக்கூடிய ஒரு மாதிரியம் தான் மூல வகை மாதிரி. இப்போ பயனர்கள் வந்துட்டு இடைத்தொடர்பு கொண்டு நிறைய என்ன செய்யலாம், ஃபீட்பேக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மாதிரியம் தான் இந்த மூல வகை மாதிரியம் அப்படின்னு சொல்றது. ஊடாட்ட விருத்தி மாதிரத்திலையும் பயனர் இடைத்தொடர்பு காணப்படும். சரிதானே? அதுக்கு அடுத்ததாக அதிக பயனர் இடைத்தொடர்பு காண்றது ஊடாட்ட விருத்தி மாதிரி. ஆனால் மீள் சுழற்சி மாதிரியம் அப்படின்னு சொல்லுவோம். மீள் சுழற்சி என்றால் அப்போ நேர்வழ்ச்சி வாதத்தை நான் சொல்லும் ஒரு நேரியல் மாதிரியம் அல்லது இது வந்து நேர்கோட்டு மாதிரியம் சொல்லுவோம். என்ன, இது ஒரு நேர் மாதிரியம். இதுல மீள் சுழற்சி காணப்படாது. ஒரு படிமுறை முடிச்சதுக்கு பின்னால்தான் அடுத்த படிமுறைக்கு போவோம். திரும்ப முதல முன்னைய படிமுறைகளுக்கு மீள செல்ல இயலாது நீர்வீழ்ச்சி மாதிரி. ஊடாட்ட விருத்தி மாதிரி என்பது முழுமையான மீள் சுழற்சி. நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், திரும்ப திரும்ப முன்னைய படிமுறைகளுக்கு போக இயலும். அதில் ஏதாவது மாற்றம் செய்யறா போக இயலும். இது ரெண்டுலையுமே சேர்மானம் தான் சுருளி மாதிரியம் சொல்லுவோம். நீர்வீழ்ச்சி அதாவது நேர்கோட்டு மாதிரியத்திலையும் ஒரு மீள் சுழற்சி, ஒரு நேர்கோடாக வந்து திரும்ப மீள் சுழற்சி நடக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரியம் தான் சுருளி மாதிரியம். அவை மிகவும் பெரிய முறைமைகளுக்கு பொருத்தமான மாதிரியம் வந்து சுருளி மாதிரியம். மிகவும் பெரிய முறைமைகள் விருத்தி செய்கிறதாக இருந்தால் சுருளி மாதிரியம் தான் பொறுத்து. அல்லது சிக்கலான தேவைகள் அதே மாதிரி இடர்கூடிய அதாவது பிரச்சனைகள் உள்ள தேவைகளாக இருந்தாலும் சுருளி மாதிரியம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். கிளியரா அந்த 4 மாதிரியங்களும்? ஓகே, 40வது கேள்வி போவோம். கணனியை பயன்படுத்த போது பின்பற்றப்படும் ஒழுக்கவியல் செயற்பாடுகளில் ஒன்றாக அமைவது எது? ஒழுக்கவியல் செயற்பாடு இருக்கிற 4க்குள்ள நான்காவது விட என உத்தரவு பெற்ற மென்பொருட்களை உரிமையாளரின் அனுமதியுடன் பயன்படுத்தல். உத்தரவு பெற்ற மென்பொருள், அதாவது மென்பொருட்கள்ல உத்தரவு பெற்ற மென்பொருட்களும் இருக்கும். அடுத்து வேற என்ன மென்பொருள்? இதுக்கு நாங்கள் உரிமை உள்ள மென்பொருள் என்ன அப்படின்னு சொல்லவும் மேலும். அடுத்து வந்துட்டு இலவச மற்றும் அடுத்த வகை என்னதுல? இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள். திறந்த மூல மென்பொருள், சரிதானே? ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லுவோம். அப்போ இந்த இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருளை நாங்கள் பயன்படுத்துறதாக இருந்தால் ஒருத்தர் அனுமதியும் பெற தேவையில்லை, உரிமையாளர் அனுமதி பெற தேவையில்லை. அது வந்துட்டு திறந்துதான் விட்டிருக்குது. யார் வேணும்னாலும் என்ன செய்யலாம், எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தலாம். அது அப்படியான சாஃப்ட்வேர் தான் இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள். ஆனால் ஒரு உத்தரவு பெற்ற அல்லது உரிமை உள்ள மென்பொருளை வந்துட்டு அந்த உரிமையாளரின் அனுமதியோடு தான் நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தலாம். உரிமையாளர் அனுமதி தந்தால் அதில் சோர்ஸ் கோடை நீங்கள் என்ன செய்யணும், பார்க்க. உரிமையாளர் அனுமதி தந்தால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண ஏறும், சரிதானே? அவர் அனுமதியோட பயன்படுத்தணும். அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது வந்துட்டு அதை நாங்கள் என்ன எப்படி சொல்லுவோம்? உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் நாங்கள் ஒரு மென்பொருளை பயன்படுத்துறது சட்ட விரோதம். என்ன, அதாவது வந்துட்டு ஒழுக்கவியல் குற்றம் என்பது. அவை அப்படியான செயற்பாட்டை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஒரு சொல் ஒன்று இருக்குது. உத்தரவு பெற்ற மென்பொருள் என்ற உரிமையாளரின் அனுமதி இல்லாம பயன்படுத்துறது நான் சொல்லுவோம் இல்ல ஹேக்கிங் இல்ல. ஹேக்கிங்ன்றது வந்துட்டு ஒருவர் அனுமதி இல்லாம அவர் கணனிக்குள்ள நாங்க போடுறது, இல்லாட்டி அவர் கணனிக்குள்ள புகுந்து அவர் தகவல்கள் அளிக்கிறது, அப்படியாக அதான் சொல்லுவோம்.
இது ஒரு உரிமையான எழுத்து திருட்டு. மென்பொருள் திருட்டு. அது நான் சொல்லுவோம் மென்பொருள் திருட்டு, பைரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மென்பொருள் திருட்டு. மென்பொருள் திருட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் சொல்றது இங்கிலீஷ்ல பைரசி. பைரசின்னு சொன்னால் மென்பொருள் திருட்டு, உரிமையாளர் அனுமதி இல்லாம தனி உரிமை மென்பொருள் ஒன்றை பயன்படுத்துது. அதுல இன்னொரு விஷயம் பிரைவசின்னு சொல்லி பிரைவசினா என்ன? இதுக்கு நான் சொல்லுவோம் தனியுரிமை மீறல். தனியுரிமை மீறல் அப்படின்னு சொல்லுவோம் பிரைவசி. அப்படின்றால் ஒருவர் அனுமதி இல்லாம அவரோட தனிப்பட்ட தகவல்களை நாங்க பார்க்கறது, அதை ஷேர் பண்றது, அப்படியான விஷயங்களை தான் நாங்க பிரைவசி அப்படின்னு சொல்லுவோம். தனித்துவமான ஒரு ஆளோட தனித்துவமான தகவல்களை அவர் அனுமதி இல்லாம நாங்க என்ன செய்யறோம், பார்க்க ஒரு ஆளோட போன் எடுத்து பார்க்கிறோம். அது வந்து தனியுரிமை மீறல், பிரைவசி. ஒரு ஆளோட போட்டோ கொண்டு அவர் அனுமதி இல்லாம நாங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றோம். அப்ப அது வந்து பிரைவசி, தனியுரிமை மீறல். அவர் அனுமதி நம்ம எடுக்க இல்லை, அவரோட விவரங்களை நாங்க பகிர்றதுக்கோ பார்க்கறதுக்கோ அவர் அனுமதி எடுக்க இல்லைன்றால் அது பிரைவசி பிரச்சனை. பைரசின்னு சொல்றது மென்பொருள் திருட்டு. என்ன முதலாவது சொல்லப்பட்டிக்கு வேறு ஒருவருடைய கருத்தை எமது கருத்தாக வெளியிடல். அது வந்து ஒழுக்கவியல் செயற்பாடு இல்லை. அதுக்கு என்ன பொருத்தமான பெயர்? கருத்து திருட்டு. கருத்து திருட்டு அல்லது எழுத்து திருட்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். பிளேகியாரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவருடைய கணனியை அனுமதியின்றி பயன்படுத்தல், அது என்னது? ஹேக்கிங். அனுமதியின்றி பயன்படுத்தல் ஹேக்கிங் இல்லை. ஒரு ஆண்ட கணனிக்குள்ள இல்லாட்டி ஒரு கணனிக்குள்ள நாங்கள் அவரோட அனுமதி இல்லாம புகுந்து அவரோட டேட்டாகள் அழிக்கிற விஷயங்களை நாங்கள் ஹேக்கிங் சொல்லலாம். ஹேக்கிங்னா வேறொரு இடத்துல இருந்து நாங்கள் அந்த கணனிக்குள்ள புகுந்து செய்யணும். சரிதானே? இது வந்து ஒரு ஆண்ட கணனி இருக்குது, அதை அனுமதி இல்லாம பயன்படுத்துறது நாங்கள் பிரைவசின்னு சொல்லுவோம். அது ஒரு தனி உரிமை மீறல் தான். தீங்கு பயக்கும் மென்பொருட்களை பரப்புதல் என்ன? தீங்கு பயக்கும் மென்பொருட்கள்ன்றது வந்துட்டு மெல்வே அதுகளை நாங்கள் பரப்புறது. அது வந்துட்டு ஒழுக்கவியல் செயற்பாடாக அமையாது. ரைட், பார்ட் 2 பார்ப்போம். பார்ட் 2 நாங்கள் ஃபுல்லாக முடிக்கணும். இன்னும் நாளில் இருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து மேலதிக வகுப்புகள் செய்ய இயலாதன. ஜூம் கிளாஸ் செய்யலாம் சார். ஜூம் கிளாஸும் செய்ய இயலாதன, சட்டப்படி குற்றம் தானே. ரைட், முடிப்போம். யாரு சார் பார்க்க செய்வோம்? யாரும் பார்க்க மாட்டோம். சொல்லி கொடுத்தா மாட்டிடுவோம். சொல்ல தெரியாதானே. அவருக்கு தெரியா போகுது சார், நம்ம செய்வோம். சொல்லிட்டு நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல. சரிப்பா, நாங்கள் 3 அப்படி டார்கெட் பண்ண 3 பேப்பர் முடிக்கிறது தான். 2 பேப்பர் முடிச்சிட்டோம். பாஸ் பேப்பர். இந்த பேப்பர் அன்றைக்கு முடிக்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், 5A அடி 3 அடி 16 எனும் எண்ம இலக்கத்தினை துவித எண்ணாக மாற்றுகிறது. அவை அடி 16 அடி 2க்கு மாட்டோம் சார். இல்ல என்ன சொன்னீங்க? அடி 16 அந்த பிள்ளைக்கு நாலேஜ். அடி 16 அடி 2க்கு மாத்தினாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். அடி 10 அடி 2க்கு மாத்த தான் 2ஆல பிரிக்கணும். என்ன அடி 10 16 அடியா வந்தா 16 அடி 14 4 பிட். அடி 14 5 4 பிட்களின் எப்படி வரும்? 101 வரும். ஆக 3க்கு ஒரு 0 வரும். சரிதானே? ஏக்கு ஏண்டால் 10 10 அடி 2 எழுதினா 10 உங்களுக்கு எழுத கஷ்டம்டா, மறந்து போனா 10 தானே நீங்க எழுதணும். அப்ப எப்படி போட்டுங்க? 1
2 4 8 இதான் இடப்பெருமானம். சரிதானே? 10 வரணும். 10 8ம் 2ம் தான் 10. 8ம் 2ம் தான் 10. 10 மிச்சம் 2 0. ஓ 10 10ன்னு சொல்லி வரும். ஏண்டா 10 என்றால் 10 10. 11 என்றால் 10 11 வரும். அதே 0லேருந்து 15 வரைக்கும் பாடமாக்கி சரி வச்சிங்க. அப்போ குயிக்கால் எழுதலாம். அப்படி இல்லாட்டி இப்படி போட்டு பார்த்து எழுதி கொள்ளும். 3 உண்டால் அப்போ 0 0 1 1 ஒன்று ஒன்று 0 0 1 1 1. இரண்டாவது கேள்வி, 3 உள்ளீடுகளை கொண்ட முறைமையை செயல்படுத்துவதற்கு ஏ கட்டாயமானதாகவும் பி சியில் யாதாயினும் ஒரு உள்ளீடு உண்மையானதாகவும் இருத்தல் வேண்டும். அப்ப ஏ கட்டாயமாம், பி சியில யாதாயினும் ஒரு உள்ளீடு உண்மையாக இருக்கணுமா? 2ல் 1 உண்மையாக இருந்தால் போதும். என்ன? இக்கூற்றுக்கான தர்க்க கோவையை எழுதுக. எப்படி வரும்? இப்ப கட்டாயம்னால் என்ன கேட்? என்கேஜ் என் கேட். 2ல் 1 நடந்தால் போதும்னால் என்ன கேட்? ஓகேட் ஓகே ஓகேட் ஓகே. அவை கட்டாயம்னு சொன்னால் நாங்க பெருக்கணும். ஏ கட்டாயம், ஏ கட்டாயம் நடக்கணும்னால் என் கேட் வரும், டொட் வரும். அதே நேரம் பி அல்லது சி தானே, அவை என்ன வரும்? பி பிளஸ் சி சி வரும். அவை ஏ இருக்கிறதோட பி அல்லது சில ஏதாவது ஒன்று நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வரும். இது வேணா படம் தேவையா? தர்க்க கோவை தானே கட்டிக்கு. தர்க்க சுற்றை வரைகள் சரி. என்ன செய்யணும்? சுற்று வரை. தர்க்க கோவை எழுதுனா கோவை எழுதணும். சுற்று கூட்டம் எப்படி வரும்? அப்ப இருக்கு ஏ இருக்குது, அதே நேரம் பி பிளஸ் சினா என்ன கேட்? ஓகேட் ஓகே. உங்களுக்கு இருக்காது. ஓகே ஓகே சரிதான். தர்க்க கோவை மட்டும் இல்லைன்னா போதும். இருக்கு பி பிளஸ் சினால் ஆகவே ஓர் கேட். அவை அதோட ஏ நீங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். கேட்டால் அனுப்பணும். என் கேட்டுக்குள்ள அனுப்பினால் பெருக்கப்படும். தர்க்க சுற்று கேட்டால் அல்லது தர்க்க கோவை கேட்டால் இதை மட்டும் எழுதினால் போதும். ரைட். 3வது, நவீன உலகில் இலத்திரனியல் கழிவுகள் பாரிய சூழல் பிரச்சனை ஏற்படுத்தது. என இலத்திரனியல் கழிவுகள் பாரிய சூழல் பிரச்சனை ஏற்படுத்துது தெரியும். இதனை நிவர்த்தி செய்வதற்கான முறைகள் 3 இருக்குதுன்னு அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்ன? அவை நிவர்த்தி செய்வதற்கான முறைகள் 3 எழுதுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவை என்னென்ன வரும்? ரெடியூஸ் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். என்ன? ரீசைக்கிள். ரெடியூஸ் என்றால் பாவனையை குறைத்தல். ரீயூஸ் என்றால் மீண்டும் பயன்படுத்தல். ரீசைக்கிள் என்றால் அது 3 எழுதினால் சரி. தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருட்கள் இருக்குது, டிபிஎம்எஸ். என்ன? டிபிஎம்எஸ் மென்பொருட்கள் என்ன இருக்குது? அதாவது தெரிஞ்சது இருக்குதா? தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருட்கள், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். 9வது பாடம் 10ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்ட் என்ன இருக்கு? எக்ஸஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ். சரிதானே? சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் தான் மைக்ரோசாஃப்ட்ல வேர்ட். என்ன? விரிதாள் மென்பொருள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் முன்வைப்பு மென்பொருள் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருள் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ். சரிதானே? வேற ஏதாவது இருக்கா? பேஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதானே? வேற ஒராக்கிள் இருக்குது. என்ன? MySQL இருக்குது. இப்படி இருக்குது. இப்படியான தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருட்கள் இருக்குது, இவங்களோட புக்ல இருக்கும். இதுல இலக்கு பொருட்கள் என்ன? இந்த பொதுவான தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருட்கள் இலக்கு பொருட்கள் என்னென்ன இருக்கு? அதனுடைய முக்கியமான பொருட்கள்
முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இலக்கு பொருட்கள் எல்லா தரவுத்தள முகாமைத்துவத்திலையும் இலக்கு பொருட்கள் என்னென்ன இருக்குது? என்ன இருக்குது? அட்டவணைகள் இருக்கும். என்ன தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருட்கொள்ற இலக்கு பொருட்களாக என்ன இருக்கும்? அட்டவணைகள் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். சரியா? அட்டவணைகள் எதுக்கு பயன்படுத்துவோம் நாங்கள் டிபிஎம்எஸ்ல? அட்டவணைகள் எதுக்கு பயன்படுத்துவோம்? தரவுகளை சேமித்து வைக்கிறது பயன்படுத்துவோம். சரிதானே? தரவுகளை சேமித்து வைக்கிறது. வேற என்ன டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள்? அடுத்த படிவங்கள் இருக்கும், ஃபார்ம்ஸ் சொல்லி. ஃபார்ம் படிவங்கள் அது என்னதுக்கு பயன்படுத்துவோம்? படிவங்கள் எதுக்கு பயன்படுத்தப்படும்? தரவுகளை உள்ளீடு செய்யறதுக்கும் காட்சிப்படுத்துறதுக்கும் நாங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக உள்ளீடு செய்யறதுக்கு ஃபார்ம்ல நாங்கள் என்ன செய்யணும்? தரவுகள் அட்டவணைக்கு உள்ளீடு செய்யப்பட இயலும். சரியா? ரைட். வேற என்ன இருக்கு? அடுத்தது ஒரு இலக்கு பொருள் வினவல் இருக்கு. குவரிஸ் வினவல் எதுக்கு பயன்படுத்துவோம்? வினவல் பயன்படுத்துறது அட்டவணையிலிருந்து தரவுகளை பெற்றுக்கொள்வது. அட்டவணையிலிருந்து தரவுகளை நாங்கள் எடுக்கிறதுக்கு தான் வினவல் பயன்படுத்தப்படும். அடுத்த ரிப்போர்ட் இருக்குது. அறிக்கை, ரிப்போர்ட், அறிக்கைகள் இருக்குது. அறிக்கைகள் எதுக்கு பயன்படுத்துவோம்? நாங்கள் அட்டவணை தரவுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அறிக்கைகள் பயன்படுத்தலாம், ரிப்போர்ட்ஸ் பயன்படுத்தலாம். சரியா? டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள் அப்ப என்னென்ன? இலக்கு பொருட்கள், அட்டவணைகள், படிவம் இருக்குது. அடுத்தது வினவல்னால் குவேரி அப்படின்னு சொல்லுவோம். குவேரினா நாங்க என்ன இந்த அட்டவணையில இந்த தரவுகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் குவேரி. சரிதானே? குவேரி. அதே நேரம் அந்த குவேரியில நாங்கள் கேட்டதுக்கான அவுட்புட் வந்து அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படும். அறிக்கையில நாங்கள் வெளியிட்ட பெற்றுக்கொள்ள இயலும். சரிதானே? அட்டவணைக்கு வந்துட்டு தரவுகளை உள்ளிட்டோனும் ஃபார்ம்ல வினவலை நாங்கள் கொடுக்கணும். தேவையான தரவுகளுக்கான வினவல் குவேரியை நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு உயர்மட்ட மொழியை இதை பயன்படுத்தி கொடுக்கலாம். கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அறிக்கையாக அவுட்புட் கிடைக்கும். அப்படிதான் டிபிஎம்எஸ்ஸின் பொதுவான கூறுகள். அடுத்தது பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமான சொல்லை பட்டியலில் இருந்து தெரிவு செய்து கூற்றின் முகப்படையாளத்திற்கு எதிரே எழுதுக. ரைட். இலக்க முறை வரைபோல் 2 வகை இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன? பரவல் வரைவு, நெறிய வரைவு. பரவல் வரைவும் நெறிய வரைவும். பரவல் வரைவு போன்றது ராஸ்டர் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெறிய வரைவு அப்படின்னு சொல்றது வெக்டர் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இதுல பெருப்பிப்பதற்கு உகந்த வரைவு எது? பேசாக்கினால் நெறிய வரைவு தான் பெருப்பிப்பதற்கு வெக்டர் கிராபிக்ஸ். என்ன கணித கோடுகள், என்ன அதே மாதிரி மெட்ஸோட சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங், கேத்திர கணிதங்கள், இன்ஜினியரிங்கோட சம்பந்தப்பட்ட மெப்கள் வரைகிறதுக்கு எல்லாம் நிறைய வரைவு பொருத்தமானது. பெருப்பிச்சாலும் குவாலிட்டி வந்துட்டு குறையாது, குறையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெருப்பிப்பதற்கு உகந்தது இதுதான். அடுத்து ராஸ்டர் கிராபிக்ஸ் வந்து பிக்சல்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் பார்த்தோம். இது வந்துட்டு கேத்திர கணித உருவங்கள் கோடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் பார்த்தீங்க. ரைட். எழுத்துரு ரீதியான நெறிமுறை ஒன்றை காட்சிப்படுத்துறதுக்கு 2 முறைகள் இருக்குதுன்னு பொதுவாக. கொண்டு வந்து பாய்ச்சல் கோட்டு படம், அடுத்தது போலி குறிமுறை. இது 2லையுமே நெறிமுறைகளை எழுதலாம். அதுல எழுத்துரு ரீதியான நெறிமுறை என்ன? போலி குறிமுறை தான் எழுத்துரு ரீதியானது. சரிதானே? வரைபடம் ரீதியான
ஒரு நெறிமுறை தான் பாய்ச்சல் கோட்டு படம். வரைபடம் ரீதியாக நாங்கள் ஒரு நெறிமுறையை காட்சிப்படுத்துறது தான் பாய்ச்சல் கோட்டு படம். எழுத்துரு ரீதியாக காட்சிப்படுத்துறது போலி குறிமுறை. இரு கூற்றுக்களில் யாதாயினும் ஒன்றை மாத்திரம் தெரிவு செய்வதற்கு கட்டுப்பாட்டு கட்டமைப்பு பயன்படுத்தப்படும். ரெண்டுல ஏதாவது ஒன்றை மட்டும் தெரிவு செய்வதற்கு அது கட்டுப்பாட்டு கட்டமைப்பு எத்தனை இருக்குது? நெறிமுறை ஒன்றின் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு எத்தனை இருக்கு? 3. என்னென்ன? தொடரி, தெரிவு, மீள்செயல். தொடரி, தெரிவும் மீள்செயலும் இருக்குது. அதுல ரெண்டுல ஒன்றை தெரிவு செய்யறதுக்கான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு எது? தெரிவு. தெரிவுதான் இரண்டுல ஒன்றை தெரிவு செய்யறதுக்கான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. ஒன்றோடொன்று தொடர்புபட்ட ஒரே வசனங்களை தெரிவு செய்ய இந்த கருவி பயன்படுத்தப்படுமாம். ஒன்றொன்று தொடர்புபட்ட வசனங்களை தெரிவு செய்யறதுக்கு நாங்கள் எதை பயன்படுத்துவோம்? மேஜிக் வேண்ட். மேஜிக் வேன், மந்திரக்கோள் பயன்படுத்திடும். என்ன ஒரே கலர்னா ஒரே கலரோடைய அந்த பகுதியெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி இயலும். பை கலர்ன்றது நான் பார்த்தோம். என்ன அப்போ இது ரெண்டுமே ஜிம்பில் இருக்கக்கூடியது. பை கலர்ன்றால் நாங்கள் அந்த கலரை பிக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த இமேஜ் கலரை பிக் பண்ணுறதுக்கு. ஆறாவது, தொலை மருத்துவத்தால் கிடைக்கும் நன்மைகள் 2. தொலை மருத்துவம் தான் என்னப்ப? தொலை மருத்துவம் தான் தூரம் உள்ள ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு வைத்தியர் நோயாளிக்கு பக்கத்துல இருக்கச்சுல தூரம் ஒரு இடத்துல இருந்து ஒரு வைத்தியர் வந்து ஆலோசனை வழங்குற முறையில நடக்குது வைத்திய முறை. வைத்திய முறை ஒன்று. என தொலை மருத்துவம் தொலைவில் உள்ளால் ஒரு இணையத்தை பயன்படுத்தி என இன்னொரு வைத்தியரை தொடர்பு கொண்டு நாங்கள் வைத்திய ஆலோசனைகளையோ மருத்துவ சிகிச்சைகளையோ பெற்றுக்கொள்வது தான் தொலை மருத்துவமாக இருக்கு. இதால் என்ன நன்மை இருக்குது? தூர பிரதேசத்துல இருந்து நம்மளுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். வந்துட்டு நாங்கள் என்ன தொலைவில் உள்ள மருத்துவர்கள் அதாவது மருத்துவ நிபுணர்கள்ட்ட வந்து என்ன செய்யலும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். என ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை நாங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மருத்துவ சிகிச்சைக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இயலும். செலவு கூட குறையா? செலவு குறைவு. செலவு குறைவு. போக்குவரத்து செலவுகள் அப்படியான வேறு வேறு செலவுகள் வந்துட்டு குறைக்கப்படும். என அடுத்து மிக விரைவான சிகிச்சைகள் அல்லது வந்துட்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுமா இல்லதா? ஏன்னா நாங்கள் போய் சந்திச்சு பெற்றுக்கொள்றதை விட ஒரு அவசரமான விஷயங்களுக்கு தொலை மருத்துவத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தி அவை மிக விரைவான சேவை வந்துட்டு இதில் கிடைக்க பெறும். என்ன அப்படி நீங்கள் எழுத இருமதி. பெஸ்கால் செயலர்களில் நம் எனும் பெயரில் 10 முழுவெண்களை சேமிக்க கொள்ளுமா. ஆகவே எப்படி நாங்கள் அதை வந்துட்டு அணி ஒன்றை உருவாக்கணும். அணி என்ன? அணின்றது வந்துட்டு ஒரு எரே அப்படின்னு சொல்லுவோம். எரேனால் உங்களுக்கு தெரியும், ஒரு மாறிக்குள்ள பல பெருமானங்களை சேமித்து வைக்கணும். அவை நம்ம பேரில் வந்துட்டு நாங்கள் ஒரு அணி ஒன்றை உருவாக்குறோம்டா நம் கட்டாயம் என்ன வேரியபிளா கான்ஸ்டன்டா? வேரியபிள். அப்போ வேரியபிளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற கீவேர்டு வந்துட்டு VAR வார்னு சொல்லி பயன்படுத்துவோம். அவை நம் தான் இது. அவை இங்கே என்ன வரணும்? அடுத்தது கோலோன் வரணும். என்ன அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? அணி ஒன்று உருவாக்குறதுக்கு பெஸ்கால்ல எரே என்ற கீவேர்ட் பயன்படுத்தணும். எரே என்ற கீவேர்ட் பயன்படுத்தணும். அப்புறம் நாங்கள் அதில் இண்டெக்ஸை கொடுக்கணும். என்ன மொத்தம் 10 சொன்னால் இண்டெக்ஸ் எத்தனை வரைக்கும் வரும்? தொடக்கம் 9 இருந்து 9 வரை. அது எப்படி கொடுக்கணும்? 0 2 டாட் பயன்படுத்தணும். என்ன 2 டாட் பயன்படுத்தி எத்தனை வரைக்கும் வரும்? 9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் டேட்டா டைப் என்னன்னு கொடுக்கணும். அது வந்து முழு எண்ணாக இருந்தால் முழுவன் தான் சொல்லப்படுது. ஏன்னா முழுவனாக இருந்தால் டேட்டா டைப் என்ன? அப்போ ஆஃப் இன்னொரு கீவேர்ட் பயன்படுத்தணும்.
0 to 9 of டேட்டா டைப் என்ன வரும் முழு எண்ணுக்கு integer இன்டீஜர் integer இன்டீஜர்னா இன்டீஜர்